ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த பொண்டாட்டி தலைவா பண்ண முடியாத நம்ம கடை வீதி கலகலக்கும் அக்கா மக நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டு பல வழக்கம் இந்த பச்சை கிளி இவன் நடந்து வந்தா இவ மூமுடிச்ச இவ ரெட்ட சடையும் இவ வெட்டி இழுத்த இவ புட்ட நடையும் துண்டு கொண்டு வந்து வந்த மதுரை முடியும் கடை வீதி கலகலக்கும் அக்கா மகு அவன் நடந்து வந்தா. இந்த கரம்பைக்குள்ள குட்டி தவக்கால சின்னத்தவால அப்படித்தான் தருவ ஒன்ன பத்தவள பார்த்தா கோயிலே கட்டு வண்டி ஆத்தா ஒன்ன பத்தவள பார்த்தா கோயிலே கட்டு வண்டி கேமரா கட் கேமரா கட் 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 பண்ணிருங்க. இதை மட்டும் ஜூம் பண்ணி எடுத்து என் பொண்டாட்டி காலையில் பார்த்து என்னை 3 தடவை ஜூஸ் எட்டு பண்ண கிளம்பிட்டான். ஏன் என்னாச்சு ராதா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து வீட்டில் வந்து பேசட்டுமா? எனக்கு இப்போ நீர் கடுக்குது, என்ன செய்ய போற? அதுக்காண்டி சுண்ணாம்பையா தடை விட முடியும்? உட்காந்து உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பேண்ட் இன்னும் கிழிச்சு விட்டு அனுப்பிச்சுடுறேன். அப்போ கிழிச்சு அப்போ பேண்ட்டு கண்டுலாம் கிழிச்சு தான் அடிப்பீங்களா? ஆமாம், மொட்டை குண்டி அப்படி தான் அடிப்போம். அப்போ பிட்டு படம் பார்ப்பீங்களா? என்ன பிட்டு படம்? நீ என்ன காட்டுவியா? ஹெச்டி பிரிண்ட் வச்சிருக்கான் அவன். இப்போ நம்ம நாடகத்துக்கு வந்தோமா இல்லை பிட்டு படம் ஓட்ட வந்தோமா? ஓடி பறத்து வெண்ண பேசுகிற பேச்சு அடிச்சு வாயெல்லாம் கிழிச்சு புரியும் கிழிச்சு. உன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போ முண்டப்பா. ஒரு தள்ளில் குன்னிருவ முண்டை. குட்டித்தேன்னு வச்சுக்க. நீ குன்றியா இல்லைன்னா அப்புறம் நான் பார்க்குற மாதிரி ஆகி போயிடும். அம்மா தாயே என்னை விட்டுரு அப்படி நீ தான் கையெடுத்து கும்பிடணு. சூப்பர். இவங்க நல்ல ஒரு வீர பெண்ணு தான். கையில் பிடிச்சி செய்வாங்களாம் அவங்க. கையில் பிடிப்பீங்களே? பிடிச்சி அத்து வீசிடுவேன் நாய்க்கு. அப்புறம் நீ சும்மா தான் தெரியணும். அத்து வீசாதீங்க, கிரேவி பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஏன் உனக்கு வேணா உட்காந்து ஊட்டி விடவா? ஊட்டி விட வேணாம், ஒமட்டும். போயா. என் ஆண் சிங்கங்களை பற்றி உனக்கு தெரியாது. என்ன சொல்ல வர்றீங்க? ரொம்ப நாளாக காய்ச்ச பாட்டில் கிடக்கான். அவன் என்ன செய்வான்? அவன் சட்டி ஓட்ட. ராதா சூப்பர் புற பாரு என் தம்பிய. என்ன இப்படி மண்டே வலிச்சுக்கிட்டு அடிப்பேன். மண்டை வலிப்பு பயலுகடா. ராதா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த இங்கே உட்காந்துருக்கேன் அரைகுறையா தெரியறானே. டவுசர் மட்டும் தான் போட்டிருக்கேன். இங்கே வேட்டி எதுக்கு கட்டியிருக்கானே தெரியல. ஏன் டவுசர் மட்டும் போட்டிருக்கேன்? ஏன் அவசரத்தை கலட்டி விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அடிக்கிறதுனா என்ன ராதா? அடிக்கிறதுனா என்ன? கோலாட்டம் தான். காணா நக்கற போனோரே, கழுத நக்கற போனோரே. ஓ, இதுதான் அடிக்கிறதா? பிடிக்கிறதுனா? அது வந்து பொரோட்டா மைதா. செய்யறதுனா? செய்யறதுன்னா ரிங்கு ரிங்கா ரிங்கு ரிங்கா ரிங்கு ரிங்கா. அது என்ன ரிங்கு ரிங்கா? அந்த மியூசிக் போட்டாதான் அவனுக்கு லென்த் ஆகும். அப்ப எனக்கு பாட்டு போட்டாங்களே அது மாதிரி உனக்கு போடணுமா? உனக்கு பாட்டு வேணாம், ஊம சாங் தான். அது எப்படி இருக்கும்? ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரிங்கா ரிங்காரே. ஏய், அவர் ரிங்கா ரிங்கான்னு சொல்றாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் முண்டை மூடல தர்றேன். ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? ரொம்ப பேசினேன்னா நான் காண்டாமிருகத்தை ஏவி விட்டுருவேன். அந்த ஆளதான் நான் வச்சிருக்கேன். நீ என்ன பேசுற? நீ வச்சிருந்தாலே அவன் ஒன்றும் செய்ய மாட்டேன். அவர் தான் எங்களுக்கு மாமா. மாமா தான். மண்டையில் விளக்கணையை தடவிக்கிட்டு அப்படியே முட்டி மட்டப்படுத்திட்டு போயிருவேன். வேற ஒரு மஜனும் பண்ண மாட்டேன். இங்க இருங்க, அவர் எனக்காண்டி குழந்தை தரேன்னு இருக்காரு. ஏய், முதல் 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்க சொல்ல முடியே. குழந்தை நல்ல குழந்தையா? அனாவசியமா என் வீட்டுக்கார அசிங்கப்படுத்தாதீங்க. ஏய், கல்யாணம் பண்றோம், அவருக்கு வாயோட வாயா முத்தம் கொடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். டான்ஸ் பாப்புன்னா என்னன்னு தெரியுமா? என்னங்க? கட்டி பிடிக்கிறதே டான்ஸ் பாப்புன்னா அதானே? என் தம்பிய நல்லா இருக்கணும். அப்ப நீ கட்டி பிடிப்பியானே? என் தம்பியை இப்போ ஊன்னு சொல்ல செஞ்சிருவேன். ஏய், கட்டி பிடிக்காட்டா நான் அங்கிட்டு போய் என்னை கோத்தகமான வைவாங்க. தலைவே வாமப்புல இறங்கிட்டான்டா. அக்கா குட்ட பரிச்சாலி அக்கா. அக்கா அதெல்லாம் முடியாது ராதா. அக்கா தேவலாம பண்ணிருக்க. நீ எனக்கு தம்பி முறை வேணும். உன்னை நான் கட்டி பிடிக்க கூடாது. போ ப்ளீஸ்க்கா. ஒரு தாங்கிறேன்.
உனக்கு தாண்ட தெரியா? குப்புற குப்புற விழுந்து மூஞ்சி மோரெல்லாம் அடி தாவுடா தாவு. இருடா பேப்பாய் மேன மயிர் மேனே கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஹலோ அக்கா 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 ஒரு 100 கிராம் போடுறேக்கா. நீ போட முடியாது போயா. கலக்கு மூத்திர கவுச்சியா இருக்குது பேப்பாய் மகளே. போயாங்கடு வச்சிருக்க செண்டை வச்சு அடிச்சுட்டு வந்திருக்கேன். சும்மா இல்ல தலை தலைன்னு இருக்கா. கட்டி பிடிச்சா புருஷங்க சண்டைக்கு வர்றாங்க. ஹாய் ப்ரோ. புருஷன் ப்ரோ. புருஷங்கன்னா நான் என்ன புருஷன் பண்ணையா வச்சிருக்கேன். இவங்க எனக்கு சித்தி மக வேணும் ப்ரோ. நான் சும்மா தான் செஞ்சேன். நீங்க போட்டு விட்டுருவாங்கடா அந்த 5 பேரும். யாரோ நேத்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சீரான ஏன் செம்பக்கரோ சீரானே செண்பக்கரு செண்பக்கரு சொல்லையெல்லாம் நம்பிட்டேனே. நானே 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 நானே. அக்கா 10 வாங்குறீங்களா? சூட்டுக்கு நல்லது. நல்ல சூட்டை தனி வேணாமா? லேசா 1 மடக்கு குடிச்சு பாருங்களேன். ஒரு டம்ளர் எவ்வளோ? 1 டம்ளர் உங்களுக்காக குறையாத்தே ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி எவ்வளோன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் 50 ரூபான்னு கொடுப்பேன். நீங்க ஆளு பார்க்க அழகா இருக்கீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு சொம்பு. போயாங்கடு அன்னைக்கெல்லாம் இவர் கல்லே வித்தாரு 25 ரூபாய்க்கு. நீ வேற 10க்கு போயிட்டு நீ வந்து 50 ரூபா இருக்கிறத காட்டிலும் நம்ம 10ல பவர் அதிகமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? லேசா உங்க வாயை திறங்களேன், ஊத்துறேன். எப்படி இருக்கு? எல்லாரும் என்கிட்ட தான் வாங்கி குடிப்பா. நீ என்ன உன்கிட்ட வாங்கி குடிக்க சொல்ற? நீங்க நம்ம தான் வச்சு மட்டும் பாருங்க மேடம். அகிலன் பூஞ்சுத்தி சார்பாக, பூஞ்சுத்தி கிராமத்திலிருந்து அகிலன் சார்பாக 101. ஏய் நீ கலட்டு கருப்பு கலர் தானே சட்டி? சிமெண்ட் கலர். ஐயா சட்டி ஓட்டையா இருக்கு. எப்படி எங்க நீ வைக்கப்பட மாட்டேன். அண்ணன் நீங்க 10 வாங்கி நீங்க லேசா வாய வைங்களேன். அருமையான மாணவன். வாத்தியார என்ன சொன்னீங்க புத்ரு? லேசா வாய வைங்கன்னு. பேக்கில் 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. என்னைய உன் சிசிஎப்ல ஒன்னே வாய வைக்க சொல்றாப்ல. நீ பொத்துடி பேக் பயமே. ஆட போயா கீரம்டா. உன் வாடையை கண்டுதான் அவன் என்னையே வாய் ஓட சொல்றேன். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு. பூரா என்னை நெருங்கவே விட மாட்டாங்க. நீயே போய் செஞ்சேன்னா அப்ப என்ன மயத்துக்குடா விட்டு வந்த? நான் லேசா இது பண்ணிக்கிறேன். ஆமா சார், ஒரு 2000 ரூபா கூட தர்றேன். ஆமா வாங்கிக்கோங்க. உனக்கு சம்பளமே கம்மி தானே, உனக்கு எப்படி? வட்டிக்காவது வாங்கிட்டு தர மாட்டேனா? நீங்க வேற வட்டிக்கா? ஆமா மேடம். 10 வித்துருவீங்க. லேசா என்னோட சேர்ந்து நீங்க லேசா உங்க இதை மட்டும் காட்டுங்களேன். எதை? உங்க கப்புலிங்க காட்டுங்க. அப்படி இதுன்னுவே. கப்ளிங்னா என்ன? கப்ளிங்னா தெரியாதா? ராதா கப்ளிங்னா என்ன ராதா? நீ நின்றா கப்ளிங், நீ குனிஞ்சேன்னா மாட்டுல ஆடம். எரும மாடு போடா. ஓங்கிட்டே விளக்கம் கேட்டேன். அடி சிவி சினுக்கறுத்து, அடி சிவி சினுக்கறுத்து, சிங்கார பொட்டு வச்சு, சிங்கார பொட்டு வச்சு, அடி அலங்கார தோரணையில், அடி அலங்கார தோரணையில், பிள்ளை அளப்பறையா இருப்பவளே, அடி அளப்பறையா இருப்பவளே, அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறமா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறமா, அடி அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிடுமா. போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடு. ஹலோ ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்படித்தான் ஒரு ஊரே 1000 பேர் ஓடிச்சு சண்டைன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. புருஷன் லேசாக வலிக்கு விழுந்துட்டாரான். போட்டு விடவா? உனக்காக போடுறேன்டா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, பஞ்சு வளைஞ்சு குமி அடியா, அரியா அரியா அரியா, சிரிச்சா சிங்கி அடி, சிரிச்சா நெத்தி அடி, வளைச்சு வளைச்சு கும்மி அடி.
இன்னும் கொஞ்சம் ஒட்டணும், அப்போத்தான் டவர் கிடைக்கும் சார். என்னடா உன்னை வச்சுக்கிட்டு செட் ஆகலை. நான் போடுறேன் பாரு. அம்மா சபா சபா ஆமா சபா அம்மா சபா கேட்ரிங் சார்பாக மதுரை மேலூர் இருக்கும் இடம் உரிமையாளர் சபரி சார்பாக 201 அம்மா சபா. நன்றி அம்மா சபா. அடி வெள்ளி புடியருவா, அடி வெள்ளி புடியருவா, பேடல புள்ள கையருவா, கையருவா, அடி சொல்லி அடிக்குதடி, அடி சொல்லி அடிக்குதடி, அடி நல்லா சொல்லட்டுதடி, அடி நல்லா சொல்லட்டுதடி, அடி அது மாத்திரம் ஒத்துக்குருமா, தொட்டா மட்டும் பட்டுக்குருமா, அடி அது மாத்திரம் ஒத்துக்கிடுமா, தொட்டா மட்டும் பட்டுக்கிடுமா. என்ன மேடம் இப்படி என்ன? கரண்ட் அடிச்சது மாதிரி விலகி போனீங்கன்னா நான் விலகல, நான் நிக்கிறேன். கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏன் உன் குருநாதன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காப்ல, நீனு இப்படி பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு 200 ரூபா செலவு கூட தரேன். ஏலே நான் தான் கல்யாணம் ஆயிட்டேன் பயப்படுறேன். நீ முண்டை காஞ்ச முண்டை தானே, நீயாவது ஏறான்டாண்டா. ஆமாம் கல்லறக்க வந்திருக்கேன் பனைமரத்தில். என் தம்பி சுருட்ட மண்டை சொன்னேன் பாடுறா. அடுத்து அந்த பிள்ளைய பிணைஞ்சு வங்கோடுமை பண்ணுறான். அருவா சிரா சிரா சின்ன தம்பி, சிரா 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 சின்ன தம்பி, வரா 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 பெரிய தம்பி, சிரா 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 சின்ன தம்பி, வர 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 பெரிய தம்பி. விடிய 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 அளவெடுக்கத்தே அவன் வேற ஒரு மயிருக்காக ஆக மாட்டான். எனக்கு இப்ப சாமி இறக்குறாப்ல. அப்படியா? கை வச்சு அடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கிறேன். திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி. இங்கே வேணா மேலூர்ல ரூம் போட்டு அடிக்கிறியா? என்னை என்னடா வாத்தியா நினைச்சியா ரூம் பாய் நினைச்சியாடா? ஏய் இங்க இருங்கயா, 2 பேரும் கட்டி பிடிக்கிறீங்க. ஆளுக்கு 2500 ரூபா 2500 ரூபா கொடுங்கயா. எங்க நல்லா வந்தாங்க நரம்பு தளர்ச்சி வெட்டிருச்சு வர இப்படி இப்படின்னு. எப்படி பிள்ளையா இருக்கு? எங்கிட்டு தொடரணும்னே எனக்கு பதட்டமா இருக்கு சார். எங்கிட்டு எந்த பக்கம் தொடறது? பின்னாடி குண்டில இருந்து வா. ஓ ஏத்துலு காத்துலு ஏத்துலு வாத்துலு. ஐயா என்னங்கய்யா? ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, மறக்க முடியாது. அவர் பேர் எங்க ரவி அண்ணே வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏத்துலு காத்துலு காத்துலு மூத்துலு. அவர்தான் இன்ஜினியர் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அளவு எடுக்கிறார். வந்தேல இருந்து அளவு எடுத்துக்கிட்டு தாயா இருக்காப்ல. அளவு மட்டும்தான் எடுப்பாரு, வேற வேற ஒண்ணும் பண்ண மாட்டாப்லையா? நான் தான் உன்னை இது பண்றவேன். எது பண்றாளு? நக்குறது கேக்குறது. ஆமா நீ நக்கி பொளந்து விட்ட. சீரான என் செண்பகமே என் செண்பகமே என் செண்பகமே, சீரானே செண்பகமே செண்பகமே செண்பகமே. சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே தன்னே நானே ஏ தண்ணீர நானே தண்ணீர நானே. விளக்க மாற்றி அடிக்க ஒத்த விட்டு நாய் செஞ்ச மாதிரி என்ன. நான் நல்லா இளவட்டமாக இருக்கேன், நமக்கு தான் கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டோம்னா தான் விட்ட ஓட்டுற காலுகளும் போவாங்க வர. இப்போதான் சார் ஆரம்பிச்சிருக்கேன், பிள்ளையார் சொல்லி ஓட்டிருக்கேன். அப்போ புரட்டாசி கடைசியில் வா போ. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. தலைமை வெறி கொண்டுட்டானே.
என்னாச்சு 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 ஒண்ணுமே ஆகல விட முண்டேன். அவர் என்ன சிம்ரனா இடுப்பை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறார். அது என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். இடத்த மட்டும் காட்டு. என்ன வேகத்தட ஓடுறியா? தேடிக்கிட்டு இருக்கான் அவன். இம் 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 என்னமோ பாடுறேன், பாடட்டும். இது என்ன பாட்டுடா? மலையாள பாட்டு. மலையாள பாட்டா? இங்க பாடுங்க, நல்லா இருக்கானு பாப்பா. இம்மு இம்மு இத்து 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 ஒத்து அங்கிட்டு போ. நீ இங்கிட்டு வாடி குஞ்சிட்டா கொல்லி. சொல்றா வெண்ண சொல்றா. உன்னிய விட்டுக்கிட்டு கரண்ட் கிட்ட ஆக்கி நான் ஏறி அடிச்சேன், செத்து போச்சு. ஆமா, நாக்கு தள்ளி போவோம். ஏன்னா அதுக்கு ஹைட் இல்லை, அதனால ஏறி தான் அடிக்கேன். இம்மு 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 இம்முன்னு, இம்மு இம்மு இம்முன்னு. நீ பேக் சாட்டு பாயா? இந்த பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு ஆடுதல் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பவனி வரும் மீனாட்சி. ஆண்டி என்ன சொக்கானிடா தவத்தராசா ராசாத்தி. போல ஊருக்குள்ள ஊருக்குள்ள. வந்தாள் தெருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள. மாலை போட்டு போடே பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. தீபாவளிக்கு இந்த பாம்பு மாத்திரைன்னு ஒன்று இருக்கும். இனி இங்க வந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கேன். அது பத்த வைக்கும் போது அப்படித்தான் இருந்தா. ஆனா என்னண்டா அடி பிச்சுறான்டா. ஒட்டி வா, ஒட்டி வர சொல்லுங்க சார், மாவாட்டணும்ல. அதுக்கு நீ வண்டி ஓட்டு சூம்பு. வல்லேனா அவன் மூத்தத்தை குடிவேன், என்னைய போட்டுக்கிட்டு என்ன பண்ற? எஸ்எஸ் கோட்டையை சேர்ந்த அழகர் மாயக்கன் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501. அப்படியா சிங்க? கரெக்டாக தான் இருக்கும். நீங்க நிப்பாட்ட சொல்றாப்ல உங்களை. ஓகே ஓகே ஓகே, அது லேசாக ஏற்றி விடு. சுபாவை நல்லா க்ளோஸ்அப் பண்ணி எடுங்கடா. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா. அவன் நல்லாதான் இருக்க, நீ தாண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. நீயும் செய்ய விட மாட்டேன், என்னையும் செய்ய மாட்டேன். கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுங்க சார். ஏன் சார் எப்ப பேசினாலும் கண்டாளி மையம் சட்டி எடுத்தது மாதிரி தான் நீ என் மாணவன்ற என் பேரை 800 அடி குழி தோண்டி புதைச்சிட்டான். சின்ன பொண்ணு வேணாம் மாமி, பெரிய பொண்ணு வேணாம் மாமி, ராணி புள்ள போதும் மாமி, எமக்கு மாமி, மற்றதெல்லாம் சொக்கு மாமி. ராணிக்குள்ள போதும் மாமி, முட்டு மாமி, ராணிக்குள்ள போதும் மாமி. இங்க நக்க மாட்டாரு, நான் ஆடும் போதே நக்குவாரு. உங்களுக்கு கூட வந்து ஒரு பர்சன் இருந்தா, ஒரு டிரைவர் வேணும், ஒரு கண்ட்ரேக்டர் வேணும் சார். அதே நான் கண்ட்ரேக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காமாட்சி அம்மனுக்கு கரகை எடுத்து, காமாட்சி அம்மனுக்கு கரகை எடுத்து, கருமாரி அம்மனுக்கு கரகை எடுத்து, இந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து, கரகமடி கரகம் பூ கரகமடி கரகமடி கரகம் பூ கரகமடி கரகம். ஏய் சுபா, சுபா சுபா, இந்த மைக்கை மட்டும் எனக்கு ஒரு 500 தரேன், கலட்டி தனியாக கொடு. நான் மடு டச் பண்ண மைக்கு. ஆமா சார், பத்தியான் தெரியுது. ஆசா, என் தங்க இங்கே வாங்க.
1 மணி நேரமா ஆண்டில் என்ன அந்த மைக்கை வந்து அந்த இதுல பட்டுச்சு காதல குறும்பியை எடுத்துக்கிட்டு அறையுவேன். ஒக்கடானி நீங்க நட போட்டா தொக்குடானி நீங்க சட போட்டா தடவோட நீங்க தருமண்டா இவோட நீங்க தருமண்டா தடம் அதற்கு தரம் தரம் முண்டைக்கு தொட்டதிலே கால் இழுத்துருச்சு. கால் இழுத்து அப்படியே என்னங்க பண்றாப்ல அவரு? என்ன பண்றேன்னு தெரியாமத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ப்ளஸ் அண்ட் மைனஸ், மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லார்ட்டையும் ஒரு திறமை இருக்கும். ஏய் அம்பளி படுத்துட்டா முண்டை காலில் உளுந்த வடை இதில் ஊம்புவேன். நாவினிப்பட்டி பயலகட்டா கொடூரமா 101 நாகம்மாள் மேலூர் கோயில் பயலகட்டா. நன்றி. அதனைத் தொடர்ந்து இங்கிட்ட அடிச்சிருக்கு ஆட்டோ அமல் போபரன் ஃபேவரைட் ஸ்பாட். ஓகே அந்த மாதிரி எழுத்துல என்கிட்ட எழுதக்கூடாது. யுவா ஏன்னா எங்கள் அப்பா அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஃபேவரைட் ஓன் சட்டிக்கில் கொஞ்சம் வைவேன். இல்ல வேணாம். ஓன் சட்டிக்கில் வச்சு 100 300 ஆகும். என் ஜட்டிக்குள்ள பாக்கெட் இல்லையா? இந்த புள்ள சட்டியே ஓடல முத. ராணி சொல்லுங்க ராதா. வா நான் வரவா? தம்பி இந்த விஷயத்தில் வந்தேன்னா நான் குண்டை குண்டை வச்சுக்கிறேன். பேசாமல் மூடிக்கிட்டு இரு. சார் எதுனாலும் லேஸ் வாசா தொட விட்றேன்னு சொல்லி தானடா கூப்பிட்டு வந்த எடுவட்டவளே. கொஞ்ச நேரம் நான் இது பண்ணிக்கிறேன் சார். அடுத்த மேடையில் உன்னை நான் சத்தியகர்த்தி வேஷம் போட சொல்கிறேன். ராணி தூரி வாரிட்டாங்களா உன் கேணி? இல்லங்க. மண்ணு மேவி கிடக்குப்பா. சேசிபியை கொண்டு வந்து மாறி விடுறியா? தம்பி எதிர்த்து பேசக்கூடாது. பல்ல விளக்கிட்டு லேசாக பிரே அடிச்சுக்கிட்டு அறையுவேன். அடையா எப்படி வளர்த்துருக்காங்க. அந்த கையை பிடிச்சி மாவு வேணையாம் பாரு. இந்த அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைக்கு முட்டியோட கலட்டிட்டேன். அப்படி பிடிச்சி அப்படி முறிச்சிருவேன். என் தங்கமே அப்போ ஏழுக்குன்னே புழங்கின வண்டி தானா? உனக்கு வேணுமா வேணாமா? நான் புது வண்டி எலும்புச்சம்பளம் கோர்த்து வைக்கலான்னு பார்த்தேன். நீ எலும்பு நீ நேந்திரம் பழத்தையே கோர்த்துட்டியாடி. இப்ப என்ன வேணுமா வேணாமா? என் சம்பளத்தை குடியா, நான் போறேன். பாரு உட்காந்து வாடகை எடுக்கிறேன் பாரு உன் உப்பு கண்டத்தை கடிக்கிறதுக்கு. பண்ணுங்க சார். என்ன பண்ண போறிய? இப்போதான் கிளியாஞ்சட்டியை வளர்க்குறேன். வேலைக்கு முடிச்சிட்டு திரியை போட்டு பற்ற வைப்பேன். தங்கமே நான் உனக்கு எப்பயாவது வெஞ்சனம் இல்லாத நேரத்தில் நான் உனக்கு ஊறுகாயாக இருப்பேன். நான் உனக்கு உப்பா இருப்பேன். எது பேசுனாலும் உண்டை அழுதுகிட்டே என்ன பேசுற? இந்த உப்பு ஏழை நொப்ப முண்டை ஒரு அளவு தான்டா. ராணி என்ன புல்லு குடையுதா? ஏழை சரி மேடம். நான் லவ் பண்ணும்போது எவனாவது இப்படி பண்ணுவானா? ஒரு காக்கிலாம் நான் பண்ணிக்கிறேனே. காக்கில வேணுவானா? காட்டில் போய் பண்ணு. என் தங்கமே கண்ணி ஓடுறதுக்கு தடம் பார்க்குறேன். முயத்தடத்தை எங்கேயா பார்த்துக்கிட்டு பண்ணுங்கன்றாப்ல. டிவி தெரியுதான்னு பார்க்குறியா? சார் டிவி ஒரே வெள்ளை படமா தெரியுது. அது வெள்ளை டிவி. என் தங்கமே உனக்கு நான் எப்பயுமே குப்பரை படுத்துக்கிறேன். என் தங்கமே நான் உனக்காக மல்லாக்க படுத்துக்கிறேன் 2 காலையும் விரிச்சு. மறுபடியும் சத்தம் போடு. அவளை தான் சுடுகாட்டுக்கு போக சொல்கிறேன். என் தங்கம் இந்த பிறவியில் நான் உன்னை கட்ட முடியாட்டாலும் குருட்டடியா 2 அடி அடிச்சு. என் செல்லம் இந்த பிறவியில நான் உன்னை தொட முடியாட்டாலும் கையே எனக்கு வேலை செய்யலாட்டாலும் என் நாக்கையாவது வச்சு ஒரு தடவை இது பண்ணிக்க. அந்த அங்கிள் நாக்கு போட சொல்றாரு. என் தங்கம் ஏய் ரொம்ப கொரட்டாத. குப்பரை போட்டுக்கிட்டு சுடுதண்ணியை ஊற்றுவேன். காலுக்கு கீழே தான் இருக்கு. பிச்சு
ஏலே ஏலே பரதேசி போய் மேனே போடா. எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய போட்டு தடவிட்டே இருக்கேன், என்ன வரமாட்டேன். வந்து மூந்து பார்த்துட்டு போறாப்ல. அவன் மோப்ப நாய் தானே, சும்மா வளர்க்குறேன். குட்டையை மட்டும்தான் சாப்பிட்றேன், குட்டையை தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி இப்போ நல்லா குட்டையை கேட்க இருக்கிறனால நீ பாட்டுக்கு பின்னாடி அப்பப்போ பாரு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய சிமெண்ட் மூடையை கடிச்சே வச்சுக்கிட்டேன். இது சிமெண்ட் மூடை கிடையாது, டால்டா பாக்கெட். இங்கே வா, சிமெண்ட் மூடைன்னா அப்படி ஏற்றி இருக்குன்னு விஜய்க்கு இருந்தது மாதிரி. நீ டால்டா பாக்கெட், அதை ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே இருக்க 4 பேர் ஒரிஜினல் காலி பையடா. அவங்க எப்போ பார்த்தாலும் மிதப்பு கட்ட மாதிரி உன்னை பார்க்குறாங்கடி. அவன் ஐ லவ் யூ. நான் ஒன்று கலட்டி விட்டு பண்ணுங்கடா, அப்பதானே நல்லா இருக்கும். கலட்டினீங்கல்ல, இங்கிட்ட முன்னாடி வந்து வண்டி ஓடுங்க. கொலையா கொள்றாங்களா? டேய், என் ஸ்டூடெண்ட்னா அவளை கலட்டு, நீங்களும் கலட்டுங்க. அப்போ 2 பேரும் பக்கத்து தூர்லேருந்து வெளியே இருப்போம். நீங்கள் சின்ன வெட்டையாக போடுவீங்க, நான் அதை குச்சியை வச்சு கலச்சிக்கிட்டே இருக்கேன். அவர் ஏற்கனவே ஆராய்ச்சி மையத்தில் இருந்தார். எப்படி தெரியுமா காதல்? அமைதி. மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை, மதுரையினுடைய செல்லப்பிள்ளை அமைச்சர் மூர்த்தி ஐயா சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்தில் உள்ள அந்த மக்களுக்கு தீபாவளி அன்று உடைகள் எடுப்பதற்காக, ஆடைகள் எடுப்பதற்காக ரூபாய் 50,001 நன்கொடை வழங்கியிருக்கிறார். மூர்த்தி அமைச்சர் சார்பாக அன்பாலயத்துக்காக 50,000 வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய பிஏ நமது குராயூரை சேர்ந்த அண்ணன் மகாலிங்கம் அவர்களுக்கும் பாதந்தொட்டு நன்றி, வணக்கம். என்ன தீபாவளிக்கு என்ன எடுத்து தரீங்க? உனக்கு பேம்பஸ் வாங்கி தரேன். ஏன்னா தீபாவளி கண்டது திரும்ப வயிற்றால போகும். உனக்கு நான் வெடி வச்சு விட்றேன். எனக்கு என்ன எடுத்து தருவீங்க? உனக்கு ஆடு மேய்க்கிற செருப்பு வாங்கி தருவேன், என் தலையில் அடிச்சுட்டு போ. பங்காளி எக்கோ வை. ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டு பாடி. ஏன்னா அந்த பாட்டு பாடினாத்தான் சூப்பர் சிங்கர் போக முடியும். ஓ நீர்மலை அடி அடிச்சு நான் போவாடா. கம்பெனியில் உள்ளவங்களை அப்படி பேசாதீங்க. நாங்கள் நம்ம தான் கேவலப்பட்டாத்தையும் ஊரில் சிரிப்பாக. அப்போத்தான் 10 நாடகம் வரும். பேப்பைய மகளே என்ன நீ பேசுற? சரிடா தங்கம். வா 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 வா. ஏன் பப்புன்னு கிடையாது, முண்டை ஆடு மேய்ச்ச வேண்டாம். அதே ஆட்ட கூட எப்படி தெரியுமா காதல்? காதல் கூட கூட எதுவும் செஞ்சு கருத்து போறாது. நல்ல சாங்கு தொடக்கூடாது. நான் தொட மாட்டேங்க. வா நான் யாரை தொட? நீ அவனை தொடாம இருந்தா ஏ ராணியும் பத்தினின்னு உனக்கு மணல்ல செலவு வைப்பேன். அப்பத்தான் சீக்கிரம் சாய். நீ என்னை தொட்டைன்னா மேலூர் 4 ரோட்டில் உனக்கு தங்கத்தில் செலவு வைப்பேன். மட்டும் பல்ல கண்ட மகளத்தில் டீ கடை பாக்கி 800 ரூபாய் போய் கொடு. தங்கத்தில் நல்ல வாயில வந்து உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா. அடடா முந்தானை சிறையானது. தம்பி 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 டாமி இங்க வா. டாமி
தம்பி இரு இரு இரு. தம்பி ஓரின சேர்க்கை செய்யக்கூடாது. அப்ப நீ வா. அங்க உன்னை வளர்த்ததுக்கு என்ன சொன்ன? நீ வா. கச்சா 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 ஏண்டா அதே அதே நிலைமை. என்னையே கூப்பிட்டான் பாடுறா. இவன் தான்டா டிரைவர். உலகம் எனக்கு விளங்காதது, உறவே எனக்கு விளங்கானது, அடடா முந்தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே. நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீர் தளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே இலை நாடகத்து வந்தியா பணங்கலங்கு விடுங்க வந்தியாடா? பார்க்கவே முடியல. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்க. அழுகுறாங்களே கிட்ட வரவே மாட்டேங்கிறானே. எதுக்கு உன்னைய போட்டு இவ்வளவு தூரம் பிணைகிறேன்? அறுத்து கையில் கொடுவேன். கொண்டு போயிட்டேங்கண்ணா காய போட்டு பொழைச்சிக்கிறேன். நாடகத்துக்கு அப்புறம் வேணும்னு சொல்லக்கூடாது. பிளாஸ்டிக் சர்ச்சரி பண்ணி காதலை சொல்லுமா? இப்போ நான் இப்போ பாருவேன். ஏங்க காதல சொல்லலையா? சொல்லிட்டீங்களா? உங்க காதலை சொல்லுங்க. என் காதல என்னை விட ஆர்வமா இருக்கப்ப பார்த்தீனி மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். அச்சு வெள்ள பேச்சுல பொச்ச காட்டு காட்டுங்கிற அதைத்தான் நான் கேட்கிறேன். அச்சு வெள்ள பேச்சுல ஆள தூக்கு கொஞ்ச நேரம் பாருனா பேமண்டு கேக்குற என்ன பார்த்து என்ன கேட்டு ஏட்டு ஏடி மாத்து கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்து. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தது யாரத கீர்னது. பொம்போளைக்கு போதாது உள்ள நீயும் கொஞ்சம் சூம்பி கொட்டு இன்னும் உள்ள சுத்தி சுத்தி வந்து கொட்டி போன குழலுக்கு என்ன அங்க கொண்டு போய் கை வைக்கிற? பிள்ளை ரெடி ஆயிட்டேன். துள்ளி ஓடு புள்ளி மான மண்ணு வேட்டையிலுக்கு வேப்பங்குச்சி இனிக்குது, பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே
தண்ணி சேலையாகி போனது விடுவதே வேலையாகி போனது ஒண்ணு கொக்கி போடுது பாசத்துக்குரிய சார்பு அமைச்சர் பெருந்தகை மூர்த்தி ஐயாவுடைய பிஏ அன்பு அண்ணன் குராயூர் மகாலிங்கம் அவர் விருப்பத்துக்காக பெத்த தாயினுடைய ஒரு பாடல் பாட சொல்லி கேட்டிருக்கிறார். அண்ணனுக்காக உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு அம்மா உன்னை நினைக்கையில அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு ரேசங்கடக்கி உள்ள கால் கடக்க காத்திருந்து உடுத்து போன அரிசி வாங்கி ஆசையோடு ஆக்கி வைப்ப ரேசங்கடக்கி உள்ள கால் கடக்க காத்திருந்து உடுத்து போன அரிசி வாங்கி ஆசையோடு ஆக்கி வைப்ப குடிகார அப்பே வந்து ஓடி வந்து உதைக்கையில குடியாரே அப்பே வந்து ஓடி வந்து உதைக்கையில வாத்து முட்டைய என்ன மடிக்குள்ள ஒளிச்சவளை உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு அம்மா உன்னை நினைக்கையில அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல படிப்புக்கு பணம் தேடி பருத வச்ச நாளையில படிப்புக்கு பணம் தேடி பருத வச்ச மாலையில தாலிய கலட்டி கொடுத்து அடகு வச்ச ஏன் தாயே படிப்புக்கு பணம் தேடி பருத வச்ச நாளையில தாலிய கலட்டி கொடுத்து அடகு வச்ச ஏன் தாயே உயிர் உள்ள காலத்தில உன்னை வணங்குற என் தாயே நீ இருக்கும் உலகத்தில உயிர் உள்ளவர உன்னை வணங்குற என் தாயே உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு அம்மா உன்னை நினைக்கையில அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காயாத நீரு நீரு